உண்மையிலே நாம் பழக வேண்டும். சொல்லி நான் என்று சொல்வதை விட நம்மோடு இருக்கிறான், நாம் சேர்றோம், நாம பார்க்கிறோம். பெரியார்கள் பூரா நாம்ங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணுவார்கள். அது இறைவனை ஒரு கண்ணியப்படுத்துவதற்காக. அடுத்து பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அல்லாஹ் மனிதனுக்கும் அவனுடைய இதயத்துக்கும் இடையேயும் சூழ்ந்திருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? எங்கெல்லாம் இருக்கிறான்? பிரபஞ்சம் எல்லாம் இருக்கிறான். அவன் யாரோட இருக்கிறான்? மனிதனுடைய இதயம். அது முஸ்லிம், கிறிஸ்தவர் அப்படின்னு பிரிச்சு சொல்லல, இன்சான் தான் சொல்றோம். இன்சானுடைய அதை இன்சான் உண்மையை உணர்ந்துட்டா அவர் முஸ்லீம் ஆயிடுறாரு. புரியுதா? அதுக்காக அவரு அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்துட்டால் ஆட்டோமேட்டிக்கா அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுவாரு. அது நன்மையின் பக்கம் வந்து விடுவார், சன்மார்க்கத்தின் பக்கம் வந்து விடுவார் என்பது இதனுடைய மறைமுக பொருள். பாத்தீங்கன்னா, அப்ப அல்லாஹ் இருதயத்துல இருக்கான் இல்லையா? இருதயத்தோடு தொடர்புடையதான ரூ இல்லையா? துடித்து கொண்டே இருக்கிறதே. 3 மாதத்தில் துடிக்க ஆரம்பித்த இருதயம் நாம் இறுதி மூச்சை விடும் வரைக்கும் நம்மளோடு அது ஒத்துழைத்து அழுத்திக் கொண்டே விடாது இயங்கிக் கொண்டே இருக்கிறதே. அது விஷயத்தில் நாம் எப்பமாவது கவனம் செலுத்தி இருக்கோமா? ஹார்ட் இறைத சம்பந்தமாக நம்ம கவனம் செலுத்தி இருக்கிறோமா என்றால் இல்லை. ஏன்னா நம்மளுடைய கவனம் பூரா உலகத்தின் பேரு இருக்கிறது. இல்ல, வேண்டான்னு சொல்லவில்லை. அதுக்குன்னு குறிப்பிட்ட காலம், அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. நம்ம உழைப்புக்கு, நம்முடைய ஊதியத்திற்கு, நம்முடைய சந்ததிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் ஒரு டைம் இருக்கு. நமக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகளுக்கு ஒரு டைம் இருக்கு. தொழுகை, நோன்பு, சக்காது, 5 அந்த கடமைகளோட எக்ஸ்ட்ரா. இப்ப வலிமார்கள்லாம் தனித்து போய் இருந்திருக்கிறார்கள். பார்த்திருக்கீங்களா? எல்லா வலிமார்களும் தனித்து அமைதியாக இறைவனை அடைவதற்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி நாம என்ன செய்யணும்? ஒரு 10 நிமிஷமாவது நம்மளோட வாழ்க்கையில அமைதி, அதை எப்படி ஒதுக்கணும், எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் நான் இது பல ஆண்டுகள் பல பெரியார்கள் பின்னால் சுத்தி அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்டு உணர்ந்து, இது புக்கில் எல்லாம் இருக்காது, சரியா? அப்ப அதெல்லாம் அனுபவத்தை திரட்டி அதுக்கப்புறம் இறைவனுடைய ஒரு கிருபையினாலே பெரிய மகான்களுடைய பாடல்களுக்கு விளக்கம் எழுதக்கூடிய ஒரு தகுதியை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இப்ப அடுத்து பாருங்க, நாம் மனிதனின் பிறடி நரம்பை விடவும் அவனுக்கு மிக சமீபமாக இருக்கிறோம். இப்ப நான் எதுக்குன்னா, அல்லாஹ் எங்க இருக்கு? தூரத்திலையும் பார்க்கணும், கிட்டத்துல இருக்கிறதே பார்க்கணும் இல்லையா? எங்கேயும் பார்க்கணும். அப்ப நமக்குள்ள இருக்கிறது பார்க்க நமக்கு ஈஸி இல்ல. அல்லாஹ் அதனால குர்ஆன்ல சொல்றான், 50வது அத்தியாயம் 16வது திருவசனம். இருதயம் பத்தி, இருதயத்தை சூழ்ந்திருக்க 8வது அத்தியாயம் 24வது திருவசனத்துல அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அப்படி நம்ம பிறடி நரம்பை விடனா உயிர் நரம்பை விட, உயிரை விடமும் என்று அர்த்தம். உயிரை விடமும் அவன் நெருக்கமா இருக்கிறான். ஏன்னா அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஓதணும், படிக்கணும், எல்லாம் செய்யணும், கடமைகளை செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். நீங்க எவ்வளோ பெரிய திறமைசாலியாகவும் சான்றோர்களாகவும் மாறிவிட்டாலும் ஒரு நல்ல ஆன்மீக ஆசிரியரை தேடணும். என்ன செய்யணும்? ஆன்மீக ஆசிரியரை தேடணும். மௌலானா ரூமி, ஹஸ்ரத் மௌலானா ரூமி அவங்கள பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பெரிய படிப்பாளி இல்லையா? அப்படிதானே? பெரிய ஓதி படித்த ஒரு பண்டிட் அவங்க, ஒரு இமாம். அவங்க சம்சே தப்ரேஷ்ங்கிறவரை பார்க்குற வரைக்கும் அவருடைய அவங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டது அவரை பார்த்ததுக்கு பின்னாடி. அவர்களை அவர் குருவாக ஏற்றுக்கொண்டார்கள், பெரிய கிரந்தங்கள் எல்லாம் ஏற்றினார்கள். இந்த அறிவு அந்த மாதிரி ஆன்மீக ஆசிரியர் பெறக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்ப பால் இருக்கு, பாலாவே இருந்தா அது கெட்டு போயிடும். சின்ன உரை போட்டீங்கன்னா தயிராகும், தயிர் வெண்ணெயாகும், வெண்ணெய் நெய்யாகும். நெய் கெட்டு போகாது. சுருக்கமா சொல்றேன். அப்போ நம்ம கெட்டு போகாத ஒரு விஷயம் மாறணும். நம்ம பலர் பாலாவே இருந்துட்டு போயிடுறோம். சரியத்து மட்டும், சரியத்து முக்கியம். சரியத்து இல்லாம பால் இல்லாமல் நெய் இல்லை, சரியத்து இல்லாமல் ஞானம் இல்லை, சரியா? அப்போ இங்க அதை நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி நம்ம ஹாஜா மொயினுத்தீன் ஜிஸ்ஸி ஹசரத் அவர்கள் உஸ்மான் ஹாரூனி என்கிறவங்கள போய் பார்த்தாங்க. அவங்க பெரிய படிப்பாளி, பெரிய ஓதுனவங்க, சரியா? ரசூல்லோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா? அவங்களே ஒரு ஆன்மீக ஆசிரியரை தேடி இருக்கிறார்கள் என்றால் ஒரு ஆன்மீக ஆசிரியருடைய ஒரு அந்த உயர்வு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மனிதனுக்கு சொல்லி கொடுத்தாதான் தெரியும். ஒரு சிலருக்கு சிந்தனை வரலாம், எல்லோருக்கும் சிந்தனை வரும்னு சொல்ல முடியாது, அப்படிதானே? ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆப்பிள் ஏன் கீழே விழுந்தது, ஏன் மேல் நோக்கி போக கூடாதுன்னு ஒருத்தர் சிந்திச்சாருல்ல, அவருக்கு தான் அந்த சிந்தனை வந்தது. அப்போ பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்குது. அந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதுனாலதான் மண் நம்மளை பிடிச்சி ஈர்க்குது. எப்படி இருக்குது? மண்ணுடைய தத்துவம், நம்மளுடைய உலக ஆசையெல்லாம் இந்த மண் தத்துவம் தான். மண் காற்று தத்துவம், அவா நப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் காற்று தத்துவம். இப்ப இதெல்லாம் ஜெயிக்கணும்னா நம்ம ஒரு நல்ல ஆசிரியரை என்ன செய்யணும்? போய் தேர்ந்தெடுக்கணும், சரியா?
அடுத்து பாத்தீங்கன்னா முஹைனுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் யாரை போய் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், அபு சையது முபாரக்கி முக்தூமி அல்லாஹ் ஹம்மாத சேக் என்று அவர்களை சொல்வார்கள். அவர்களை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் அவுதுநாயம் முஹைனுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி வாப்பா அம்மாவும் ஹசன் ஹுசைனுடைய பரம்பரை இல்லைங்களா? இப்போ அவங்களே ஒரு குருவை தேடி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம அந்த நாட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணு நம்ம அவங்கள காணுவோம், இல்லைன்னா அவர்கள் நம்மளை தேடி வருவார்கள். எப்படியோ அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். பாதுஷா நாயகம் நாகூர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் சையது முகமது ஹவுஸ் குவாலியர் அவர்களை போய் சந்திச்சாங்க. அவங்கள்ட்ட தான் அந்த படிப்புகள் எல்லாம் பெற்றாங்க. அவங்களும் ஓதி படிச்சிருக்காங்க. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீர் முகமது அப்பா அவங்களுக்கு ஒரு கூறி இருந்திருக்காங்க. அவங்க அப்பா பெரிய மேதை, பாரசீகத்திலும் அரபியிலும் பெரிய பண்டிதர். அவர்கள் வந்து சாஹி மீரான்கனி தர்வேஸ் காதிரி இங்க போய் பார்த்து தன்னை புடம்போட்டு கொண்டார்கள். இப்ப நம்ம வந்து இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா நம்ம எங்க தேடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதை எப்படி தேடணுங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பீரப்பா வந்து ஞான ரத்தின குறவஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த குறவஞ்சில 63 ஞான ரகசியங்களை கேள்வி பதிலாக சொல்லுகிறார்கள். அவர்களே கேள்வி, அவர்களே பதில். அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்தது குறவனும் குறத்தியும். குறத்தி பதில் சொல்ல வச்சு குறவனை கேட்க வைத்திருக்கிறார்கள். ஆணை கேட்க வைத்து பெண்ணை பதில் சொல்ல வைத்திருக்க. இதுல ஆன்மீக ரகசியம் நிறைய இருக்குது. பெண்ணிடத்திலே மிகப்பெரிய ஒரு அபரிதமான விஷயங்கள் எல்லாம் பெண்ணிடத்திலே இருப்பதை இங்க மறைமுகமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஹதிஜா நாச்சியார் தானே ரசூலுல்லாஹை தாங்கி பிடித்தார்கள் இல்லையா? என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன போது அப்போ ஆறுதல் சொன்ன அந்த பெண்மணி இருக்காங்களே சந்திரன் குளிர்ச்சி, ரசூலுல்லாஹ் நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், அனாதைகளை நேசிக்கிறீர்கள், கொடுக்கப்பட்ட அமானிதங்களை காப்பாற்றி அவர்களிடம் ஒப்படைக்கிறீர்கள், யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறீர்கள், நிச்சயமாக உங்களுக்கு வந்திருப்பவர் உங்களுக்கு பயப்பட வேண்டாம், நீங்க பயப்படுற மாதிரி இல்லைன்னு அவர்கள் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரிடத்திலே வராஹா இப்னு நௌஃபல் என்று நான் அவருடைய பேர் வராஹா தானே, அவங்கள்ட்ட போய் அவர் பெரிய பண்டிதர், கிறிஸ்தவம் மூசா நபியுடைய வேதம் எல்லாம் படித்தவர். அவர் ரசூலுல்லாஹை பத்தி கூட்டிட்டு போய் சொல்றாங்க, இந்த மாதிரி வகை இந்த வருது செய்தி வருது அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, இது ஒரு நபிமார்களுக்கு மூசாக்கு ஈஷாவுக்கு வந்த நாமோஸ்னா நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றார் நாமோஸ் என்று. அதனால இவரை ஒரு காலம் வரும், அப்பொழுது அந்த ஊர் மக்கள் இவரை ஊரை விட்டே விரட்டுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் உயிரோடு இருந்தால் என் இதயத்தை காட்டுவேன், அவருக்கு நாலாபுறமும் நான் பாதுகாப்பேன் என்று அப்போது ஈமான் கொள்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த உலகம்லாம் என்ன அல்லமீன் சொல்லிக்கிட்டு இருக்கு, என்ன எப்படி விரட்டுவாங்க? அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் அல்லமீன் நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக் உண்மையாளர் என்று அந்த மக்கா உலகம் போற்றி கொண்டிருந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், உங்களை உங்க ஊராட்சிகள் விரட்டுவார்கள் என்று. அதுக்கப்புறம் சொல்றாரு, எந்த உண்மையை சொல்லக்கூடிய மனிதன் அந்த விட்டு வைக்காது, அது விரட்டாம விடாதுங்கிறாரு. நீங்க உங்க ஊர்ல உண்மையா இருந்து பாருங்க, நீங்க ஓரங்கட்டப்படுவீர்கள். பரவாயில்ல, அல்லாஹ் தாலா ஒரு நேரத்துல ஓய்த்திடுவான். புரியுதா? அதுக்காக நம்ம ஊர் உலகத்துக்கு பயந்து சத்தியத்தை விட வேண்டியதில்லை.